நாம் ஏன் அவருக்கு முன்பாக இவ்விதமாய் தாழ்த்த வேண்டும் என்று சொன்னால், நல்லா கவனிங்க. நீங்க இந்த நதி, ஆறுகள் இதுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா, தண்ணியில வத்துனதுக்கு பிறகு அங்க போனீங்கன்னா கல்லெல்லாம் கிடக்கும் நிறையா. பார்த்துருக்கீங்களா? கல் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உருண்டை உருண்டையா கிடக்கும். உருண்டை உருண்டையா கிடக்கும். ஆக்சுவலா அந்த கல் உருண்டையெல்லாம் இல்லை முதல்ல. அது ஊசி மாதிரி ஈக்கியா இப்படி 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 ஒரு மாதிரி குத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி இது ரவுண்ட் ஆகிடுச்சு, உருண்டை ஆகிடுச்சு? பாலிஸாக இருக்கும் இல்லையா? பாலிஸாக இருக்கும். இதில் எப்படி ஆச்சுன்னா, தண்ணி வரும் பொழுது அப்படியே உருண்டு 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 ஒரு கல்லாக உருண்டு 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 உரசி 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 இப்படியே பல நாட்கள் ஆகி உருண்டு 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 போய் அது எப்படி இருக்குது, அந்த சேஃப்க்கு வந்துருச்சு. நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது வைகை ஆற்றுக்குள்ளே போய் இந்த மாதிரி கல்லெல்லாம் பறக்கிறது. ஏன்னா கோலி குண்டு விளையாடுறதுக்கு பதிலாக அதை எடுக்கிறது. அந்த கவட்டை வச்சு குருவிலாம் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி கல்லெல்லாம் போய் தேடி தேடி செய்கிறது, அந்த பைக்கில் பரட்டி போடுறது. நல்லா கவனிங்க. இந்த கல் எப்படி வந்துச்சு தெரியுமா? பல நாட்களாக அப்படியே உருண்டு உருண்டு தேய்மானமாகி. கவனிங்க. அது நல்லா உருண்டை ஆன கல்லை தான் தாவீது இருக்கிறானே அவன் போய் பிறகிட்டு வந்தான். 5 கூழாங்கல். எத்தனை கல்? 5 கூழாங்கல்ல தாவீது போய் எடுத்துட்டு வந்தான். யார் அடிக்கிறதுக்கு? கோலியாத்தை அடிக்கிறதுக்கு. அங்க போறான் கரெக்டா. அப்ப கர்த்தர் யாரை திரும்ப பயன்படுத்துவாரு? கர்த்தர் யாரை தெரியுமா பயன்படுத்துவார்? ஊழியத்துல, கர்த்தருடைய காரியத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல யாரை தெரியுமா கர்த்தர் உயர்த்துவாரு? யாரை தெரியுமா ஆசீர்வாதத்தை உயர்த்துவாரு? இந்த ரஃப் அண்ட் டப்பா ஊசி மாதிரி குத்துற மாதிரி அப்படி இப்படின்லாம் இல்லாம, கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தாழ்த்தி அவரை பாருங்க மதித்து கனப்படுத்தி அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து ஆராதிப்பது. ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டப்பா நிக்காம கர்த்தருக்கு முன்பாக இறக்கமா இருக்கிற ஆட்களை தான் யார் பயன்படுத்துவா? கர்த்தரு அவங்க போய் ஜெபம் பண்ணா சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், பேய் பிசாசம் அலறி ஓடும். ஏன்னா இவங்க யாரு தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் தங்களை தாழ்த்தக்கூடியவர்கள், அர்ப்பணிக்கக்கூடியவர்கள், கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து எப்போதும் கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்கிறவர்கள். இப்படி அவர்கள் வீட்டுக்குள்ள ஆராதிப்பது வெளியில யாருக்குமே தெரியாது. இவங்க போய் அங்க ஜெபம் பண்ணும் போது அற்புத அடையாளங்கள் நடப்பதான் யாரு பாக்குறாங்க? வெளியில் இருக்கிற மக்கள் பார்க்குறாங்க. மக்களும் பார்க்குறாங்க. அடே அப்பா, இந்த பிரதர் இந்த சிஸ்டர் ஜோமன்னா என்ன மாதிரி அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது. பட் நம்மளும் என்ன செய்யும்? இதே மாதிரியே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா இவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அந்தரங்கத்தில் முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து எப்போதும் ஆராதித்து துதித்து கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து நடனமாடி ஸ்தோத்திரம் பண்ணி 2 கரங்களை உயர்த்தி 1 கரங்களை உயர்த்தி தாழ்த்தி சத்தத்தை உயர்த்தி இப்படிலாம் கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். எனவே வெளியில் எடுத்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? பயன்படுத்துகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இதை ஆழமாய் கவனிக்க வேண்டும். ஆகவே முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து ஆராதிப்பதை ஒரு மரியாதை குறைச்சலா, ஒரு தாழ்வான காரியமா நினைக்கக்கூடாது. நம்மை உண்டாக்கின கர்த்தர், நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர், நம்மை வாழ வைத்த கர்த்தர், நமக்கு மூச்சை கொடுத்த கர்த்தர், அவருக்கு முன்பாக நாம் என்ன செய்யறோம்? முழங்கால் படியிட்டு ஆராதிக்கிறோம். ஆமென்.